எங்களுக்கு சொல்லுகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்ற அடிப்படையில் அந்த சூராவுடைய விளக்கத்தை நாங்கள் சென்ற வாரத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த சூராவுடைய ஆரம்ப வசனங்கள் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். யாசீன் முற்றிலும் ஞானம் நிறைந்த உறுதிப்படுத்தப்பட்ட இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான், அலா சிராத்திம் முஸ்தகீம், நீங்கள் நேரான வழியின் மீது இருக்கின்றீர், தன்சீல் அல் அசீஸிர் ரஹீம், அனைவரையும் மிகைத்தவனும் இரக்கமுள்ளவனுமான அல்லாஹுவினால் இறக்கப்பட்டது அந்த வேதம். இந்த வசனங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். யாசீன் என்று சொல்கிறது அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு சில சூறாக்களை அரபு எழுத்துக்களை வச்சு ஆரம்பித்து இருக்கிறான். அந்த அடிப்படையில் யாசீன்ன்றதும் அர்த்தம் சொல்ல முடியாத 2 எழுத்துக்களை கொண்டது. அது ஒரு சொல்லல்ல, அரபுல ஒரு சொல்லல்ல, அது 2 எழுத்துக்கள். அதனால் ஹாம் மீம் மாதிரி, அலிஃப் லாம் மீம் மாதிரி, அலிஃப் லாம் ரா மாதிரி, ஐன் சீன் காஃப் மாதிரி, காஃப் ஹா யா ஐன் சாத் மாதிரி, இதையும் யாசீன் என்று தான் சொல்லுவோம். இதுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. அப்போ ஏன் அல்லாஹ் இதை ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே அலிஃப் லாம் மீம் சஜதாவை படிக்கிற நேரம் விரிவாக பார்த்தோம். சுருக்கமாக சொல்வதானால், இந்த அல் குர்ஆன் என்றது அரபு மொழியில் வந்திருக்குது. அரபுகளுக்கிட்ட இருக்கக்கூடிய 28 எழுத்துக்களில் தான் இந்த முழு குர்ஆனும் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒரு சில சூறாக்களோட ஆரம்பத்தில் அரபு எழுத்துக்களை வச்சு ஆரம்பித்து அல்லாஹ் சவால் விடுறான். உங்களோட அரபு மொழியில தான் இந்த குர்ஆன் வந்திருக்குது, உங்களோட 28 எழுத்துக்களை கொண்ட மொழியில தான் வந்திருக்குது, நீங்கள் முடிஞ்சா என்ன செய்யுங்க, இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வாங்கன்னு சவால் விடுறதுக்கு அல்லாஹ் இப்படி ஒன்றை பாவிக்கிறான் என்று அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன பல அறிஞர்கள் சொன்னாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். இது சவால் விடுவதற்குத்தான் என்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக வைக்கப்பட்டது என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாக்களோட 2வது வசனம் அல் குர்ஆனை பற்றி, அதனுடைய உறுதித்தன்மையை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். அதே அடிப்படையில் தான் சூரா யாசீனுடைய ஆரம்ப வசனம் யாசீன் என்று அரபு எழுத்துக்களால் ஆரம்பித்து 2வது வசனம் வல் குர்ஆனில் ஹக்கீம், உறுதிப்படுத்தப்பட்ட குர்ஆனின் மீது சத்தியமாக அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்கிறான் என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம். எனவே எல்லா சூறாக்கள்லையும் மாதிரி இந்த யாசீன் என்ற எழுத்துக்கு பின்னாலும் குர்ஆனை பற்றித்தான், அதனுடைய உறுதித்தன்மையை பற்றித்தான் அல்லாஹ் பேசுகிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். இதில் முக்கியமான ஒரு செய்தி படித்தோம் என்னென்னா, அல்லாஹ் குர்ஆனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். எங்களை பொறுத்த வகையில் நாங்கள் சத்தியம் செய்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம்னு சத்தியம் பண்ணலாம், அல்லாஹ்வுடைய கலாமின் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் பண்ணலாம்ன்றதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு மாற்றமாக இன்றைக்கு தொகுக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தக வடிவத்தில் இருக்கிற இந்த குர்ஆன் எடுத்து அதில் சத்தியம் பண்ணி அப்படி என்ன செய்ய இயலாது, செய்யக்கூடாதுன்ற அடிப்படையை பார்த்தோம். ஏண்டா இது அல்லாஹ் நேரடியாக கொடுத்த குர்ஆன் அல்ல, இது தொகுக்கப்பட்ட ஒரு பிரதி என்றதையும் நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். அடுத்தது அல்லாஹ் அல் குர்ஆனின் மீது சத்தியமிட்டு இந்த சூறால என்ன சொல்றான், இன்னக லமினல் முர்சலீன், நபியே நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர் அப்படின்னு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்துக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான். இந்த சூரா மக்கால இறங்கினதுன்னு பார்த்தோம். மக்கால இறங்கின இந்த சூறான்ற அடிப்படையில் எப்பொழுதுமே குர்ஆனை உறுதிப்படுத்துவதும் நபிகளார உறுதிப்படுத்துவதும் மக்காவுடைய வசனங்களோட ஒரு அடிப்படையாக இருக்கும். அந்த அடிப்படையில் குர்ஆன்ல சத்தியம் செய்த அல்லாஹ் அந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்த முஹம்மது நபி அவர்கள் இறை தூதர் தாம் என்றதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்லுகிறான். அதே நேரம் அவங்க குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவங்க தூதராக இருப்பதும் அலா சிராத்தி முஸ்தகீம்,
நேரான பாதையில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் நபிகளாருடைய நேர்வழியை உறுதிப்படுத்தி சொல்கிறான் அப்படின்ற செய்தியையும் நாங்க பார்த்தோம். இந்த குர்ஆன் தன்சீல் அல் அசீஸிர் ரஹீம், அனைவரையும் மிகைத்தவனாகிய இரக்கமுள்ள அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டது அப்படின்னு நாங்க பார்த்தோம். எனவே குர்ஆன் என்றது நாங்க பொதுப்படையாக சொல்லுவோம் என்ன, குர்ஆன் என்றது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணை கொண்டு இறக்கப்பட்டது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணை கொண்டு முஹம்மது நபி அவர்கள் மீது இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பேச்சு தான் அல் குர்ஆன் என்று நாங்கள் சொல்லுவோம் என்ற பகுதியையும் இதில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இதனுடைய விளக்கமான பகுதியை நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்போ அதனுடைய 6வது வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நாங்கள் பார்த்தால், அல்லாஹ் இந்த குர்ஆனை எந்த சமுதாயத்துக்கு இறக்கினான்? பொதுவாகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம் என்றது அனைத்து மதத்தவர்கள் அனைத்து மனிதர்களுக்கும் சொந்தமானது. இதுக்கு முன்னால வந்த வேதங்கள் அந்தந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஆனா குர்ஆனை பொறுத்த வகையில அது கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சொந்தமானது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பொறுத்த வகையில இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அவங்க நபி. ஆனா மூசா நபியை பொறுத்த வகையில உலக மக்களுக்கான நபி அல்ல, அவங்க இஸ்ரவேலிய சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி. ஈசா நபி இஸ்ரவேலிய சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி. ஆனா முஹம்மது நபி அவங்க முழு உலக மக்களுக்கும் அனுப்பப்பட்ட நபி. ஆனா அல்லாஹ் இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, லிதுன்திர கௌமன் மா உன்திர ஆபாஉஹும், எவர்களுடைய தந்தைமார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படவில்லையோ அந்த சமுதாயத்துக்குத்தான் நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? நாங்க சூரா சஜதாலையும் படிச்சோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்ட மக்காவிலே வாழ்ந்த அந்த சமூகம் இதுக்கு முன்னால ஒரு வேதம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டு வழிகாட்டப்பட்ட சமூகம் அல்ல. அவங்க இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழிகாட்டல்ல இருந்தாங்க. ஆனா இப்ராஹிம் நபியுடைய நேரடி வழி மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல அவங்க. இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டல்ல இருந்தாங்க. ஆனா ஈசா நபி மாதிரி மூசா நபி மாதிரி மக்காவால் சமூகத்துக்குன்னு ஒரு நபி அனுப்பப்படல. உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் நபி அவங்க ஷாம் பகுதியில தான் நபியா இருந்தாங்க. அவங்க தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் கொண்டு வந்து மக்கால விட்டுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில மனைவி கிட்ட இருந்த இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டல், மகனுக்கிட்ட இருந்த இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டல் தான் அந்த சமூகத்துக்கு போனிச்சு. இதை நாங்கள் வரலாற்று ரீதியாக படிச்சிருப்போம். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தியும் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் மக்காவால் சமூகத்துக்கு மதீனாவால் சமூகத்துக்கு குறிப்பிட்ட ஒரு நபி அனுப்பப்படல. அல்லாஹ் சொல்றான், லிதுன்திர கௌமன் மா உன்திர ஆபாஉஹும், எவர்களுடைய தந்தைமார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படவில்லையோ என்றால் ஒரு நபி அனுப்பப்படவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குத்தான் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே நாங்கள் சூரத்து சஜதாலையும் பார்த்தோம், முஹம்மது நபி அவர்களுடைய சமுதாயம் இருக்குதே, மக்காவால் சமுதாயம் இருக்குதே, அவர்களுக்கு முஹம்மது நபிக்கு முன்னால ஒரு நபி அனுப்பப்படல. சூரா யாசீனிலும் அல்லாஹ் சொல்கிறான், மக்காவால் சமூகத்துக்கு குறிப்பிட்ட ஒரு நபி அனுப்பப்படல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபின்றதை பார்க்கிறோம். நபி ஒன்று அனுப்பப்படாததனால அந்த சமூகம் எப்படி இருந்தாங்கண்டா ஃபஹும் காஃபிலூன், அவர்கள் பராமுகமாக இருந்தாங்க. அவங்க எதையுமே கணக்கெடுத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற சமுதாயமா இருக்கல்ல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற சமூகமாகத்தான் இருந்தாங்க. அந்த சமுதாயத்துக்குத்தான் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பினான் என்று சூரா யாசீனுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்ன்றது, அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருப்பது அந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அனுப்பப்பட்டது அந்த சமுதாயத்தில், ஆனால் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும்
நபி அவர்களுடைய அந்த நபித்துவம் சொந்தமானதுன்றத நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபியே, உங்களை நாங்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்ற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனில மிக தெளிவாக சொல்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன், நான் உங்கள் அனைவருக்கும் நபியாக இருக்கிறேன் என்று ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டவங்க தான் முஹம்மது நபி என்று சூரத்துல் அராஃப்ல 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே விளங்க வேண்டிய பகுதி என்னன்னா, எந்த நபியும் வராத மக்கத்து சமூகத்தில தான் முஹம்மது நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டாங்க. அவர்களுடைய தூதுத்துவம் என்றது மக்காவாசிகளுக்கு மட்டும் அல்லது அரபு சமூகத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் என்ன சொந்தமானதுன்றதை நாங்கள் குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்து விளங்கிக் கொள்வோம். இது ஒரு அடிப்படை. அடுத்தது அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய அடுத்த செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக வந்து அந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நேரம், நரகத்தை பற்றி சொல்ற நேரம் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் அதிகமானவங்க மறுத்தாங்க. அல்லாஹ் அவர்களை எச்சரிக்கை பண்றான், லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம், அவர்களில் அதிகமானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சொல் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய சொல் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஃபஹும் லா யுமினூன். எனவே யாருக்கெல்லாம் நரகவாதி என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ அவர்களுக்கு ஈமான் கொள்ற பாக்கியம் கிடைக்காது. அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல அல்லாஹ் பொதுப்படை எப்படி சொல்றான்டா, லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம், அவர்களில் அதிகமானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சொல் உறுதியாகிவிட்டதுன்றான். இது என்ன சொல்? அது குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த அடிப்படையை சொல்றான். நரகவாதிகள் என்று சொல்லாம அல்லாஹ்வுடைய சொல் கட்டாயமாகிவிட்ட சமூகம், அல்லாஹ்வுடைய சொல் அவர்களுக்கு கட்டாயமாகிவிட்டது அப்படின்னு ஒரு வாசகத்தை அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல பாவிப்பான். அது என்ன விடயம் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் அல் குர்ஆன் பாருங்க, காலல்லதீன ஹக்க அலைஹிமுல் கௌலு, எவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சொல் கட்டாயமாகி விட்டதோ அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, ஹாஉலா இல்லதீன அகுவைனா, எங்களை வழிகெடுத்தவர்கள் இவர்கள்தான் என்று நரகத்தில் போய் சொல்லுவாங்க. அவங்களை காஃபிர்கள் நரகவாதிகள் அல்லாஹ் சொல்லாம எப்படி சொல்றான்டா, காலல்லதீன ஹக்க அலைஹிமுல் கௌலு, எவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சொல் விதியாகி விட்டதோ, எவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சொல் கட்டாயமாகி விட்டதோ அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ் இவங்க தான் எங்களை வழி கெடுத்தாங்க. அந்த அல்லாஹ்ட சொல் கட்டாயமாவிட்டதுண்டா அது என்ன சொல் அப்படின்னு நாங்கள் குர்ஆன்ல தேடி பார்த்தால் பாருங்க, இன்னொரு இடத்துல பார்ப்பீங்க நீங்க 36வது அத்தியாயத்தில் 20வது வசனத்துல, வயஹிக்கல் கௌலு அலல் காஃபிரின், காஃபிர்களுக்கு அந்த சொல் கட்டாயமாகி விட்டது. என்ன சொல்லுண்டு வரல, பொதுவா சொல்லுண்டு வந்தீங்க, அது என்ன சொல் அப்படின்னு நாங்க பார்த்தோம். அதே போல இன்னொரு இடத்துல பாருங்களேன், 10வது அத்தியாயம் 96 97வது வசனத்துல பாருங்க, இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிமல் கலிமத்து ரப்பிக, உங்களுடைய இறைவனின் வார்த்தை எவர்களுக்கு விதியாக்கப்பட்டு விட்டதோ, லா யுமினூன், அவர்கள் மூமின்களாக மாட்டார்கள். வலவ் ஜாஅத்தும் குல்லு ஆயா, அவர்களுக்கு என்ன அத்தாட்சி வந்தாலும் அவர்கள் முஃமினாக மாட்டார்கள். இது காஃபிரா, முனாஃபிகா, யூதனா, கிறிஸ்தவனா என்னன்னு சொல்லப்படல. பொதுப்படையால் எப்படி சொல்றான், இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக, உங்களுடைய இறைவனுடைய சொல் எவர்கள் மீது விதியாகி விட்டதோ அவர்கள் முஃமினாக மாட்டாங்க. அந்த அல்லாஹ்ட சொல்லுண்டா என்ன, அல்லாஹ்வுடைய அந்த கௌலுண்டா என்ன அப்படின்றத நாங்க தேடி பார்த்தால் சுருக்கமா நீங்க விளங்குங்க. நாங்க சூரத்து சஜதால ஒரு விஷயம் படிச்சோம். அதுல அல்லாஹ் மிக தெளிவா எங்களுக்கு சொல்லி காட்டினான். எப்படின்னு சொன்னா, வலவ் ஷி'னா லஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, நாங்கள் நாடி இருந்தால் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் நேர் வழியை கொடுத்திருப்போம். வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி,
ஆனாலும் என்னிடத்திலிருந்து ஒரு சொல் அவர்களுக்கு கடமையாகி விட்டது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மறுமை நாளையில் ஒரு கூட்டம் போய் கை சேதப்படும் தானே. மறுமை நாளையில் ஒரு கூட்டம் போய் கை சேதப்படும், அடே நாங்க நபி ஏற்றுக்கொள்ளலையே, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளலையேன்னு கை சேதப்படும். சூரத்து சஜதால படிச்சோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலவ் ஷினா லஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, நாங்க நாடி இருந்தா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நேர்வழியை கொடுத்திருப்போம். ஆனா எல்லாருக்கும் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கல. ஒரு சாரார நரகத்துக்கு நல்லா வச்சான் பாருங்க. அல்லாஹ் அவர்கள் எப்படி சொல்றான்? எப்படி அல்லாஹ் சொல்றான்? வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி, ஆனாலும் மனிதர்களில் ஒரு சாராருக்கு என்னுடைய வார்த்தை கடமையாகி விட்டது. அது என்ன வார்த்தைன்னு அந்த சூரால அல்லாஹ் சொல்றான், லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்ற அந்த சொல் யாருக்கெல்லாம் கடமையாகுதோ அவர்கள் முஃமினாக முடியாது. அந்த அப்ப சொல் என்று குர்ஆன்ல வரக்கூடியது என்ன? அல்லாஹ் கடமையாக்கி விட்ட சொல். அல்லாஹ் கடமையாக்கின சொல் யாருக்கெல்லாம் விதியாகி விட்டதோ அந்த கடமையாக்கப்பட்ட சொல்லுண்டா என்ன? யாருக்கெல்லாம் அல்லாஹ் நரகவாதிகள் என்று முடிவெடுத்துட்டானோ, உத்தரவாதம் கொடுத்துட்டானோ அவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது. பாருங்க, அல்லாஹ் சூரா ஹூதுல சொல்லி காட்டுறான், வலா யஸாலூன முக்தலிஃபீன், மனிதர்களாக பிறந்தவங்க கருத்து வேற்றுமை பட்டுக்கொண்டேதான் இருப்பாங்க. மனிதர்கள்ட்ட இயல்பு என்ன? முரண்படுறது தான். எதை எடுத்துக்கொண்டாலும் முரண்படுவாங்க. எதுலமே உடன்பட்டு கருத்து சொல்றது மிச்சம் குறைவு. நீங்க எதை எடுத்து பாருங்க, சாதாரணமா ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தட்ட போய் ஐபோன் ஒன்று பாவிப்போமான்னு கேளுங்க. ஐபோன் ஒன்று பாவிச்சா ஐபோன் நல்லமா, ஐபோன் நல்லம்னு ஒரு கூட்டம் சொல்லும், சம்சுங் நல்லம்னு ஒரு கூட்டம் சொல்லும், ஹுவாயி நல்லம்னு ஒரு கூட்டம் சொல்லும். எதை எடுத்தாலும் கருத்து வேற்றுமை விடுவாங்க. பொஞ்சாதி கிட்ட போய் இந்த ஷர்ட் நல்லமான்னு கேளுங்க, சும்மா ஒரு டி ஷர்ட்டை காட்டி நல்லமான்னு கேளுங்க, இதை விட அது நல்ல மலியா? புள்ள குட்டி சொல்லும், வாப்பா இல்லை இது உங்களுக்கு நல்ல. இயல்பு என்ன? எதை எடுத்தாலும் கருத்து வேற்றுமைப்படுறது மனிதன் இயல்பு. ஒரு வீடு கட்டணும், 2 இன்ஜினியரை கொண்டாங்க, இப்படி கட்டுவோமா அப்படி கட்டுவோமா, அவர் சொல்லுவார் இப்படி கட்டினா நல்ல, இவர் சொல்லுவார் இப்படி கட்டினா நல்ல. உலகத்துல மனிதன் இயல்பே என்னண்டா, எதை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்வாங்க? முரண்பட்டு கருத்து சொல்ற நிலைதான் மனுஷன் இயல்புல இருக்கும். இல்லா மன் ரஹிம ரப்புக், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அதனுடைய தாக்கம் தான் மார்க்கத்திலையும் எதை எடுத்துக்கொண்டாலும் என்ன கருத்து வேற்றுமைப்படுற ஒரு நிலைமை உண்டு, மனிதன் இயல்புல இருக்குது. ஆனா அந்த கருத்து வேற்றுமையை முறையாக கையாண்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அணுகி ஒரு நல்ல முடிவுக்கு வாரது இல்லா மன் ரஹிம ரப்புக், உங்களுடைய இறைவன் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இங்க அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வலிதாலிக ஹலகஹும், ஆதாரங்கள் தெளிவாக வந்த பிறகும் முரண்பட்டு கொள்வதற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அதுக்குத்தான் படைச்சிருக்கிறான். வதம்மத் கலிமத்து ரப்பிக, உங்களுடைய இறைவனின் வார்த்தை பூர்த்தியாகி விட்டது. உங்களுடைய இறைவனின் சொல் பூர்த்தியாகி விட்டது. அது என்ன சொல்லது? லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் நான் நரகை நிரப்புவேன் என்ற அந்த சொல். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப குர்ஆன்ல இங்க என்ன வருது? நாங்க சூரா யாசீன்ல எப்படி வருது? நீங்க தர்ஜுமால பார்த்தா லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம், அந்த சொல் அவர்களில் அதிகமானவர்களுக்கு விதியாகி விட்டது அப்படின்னு வரும். அந்த சொல்லுண்டா எந்த சொல்? அதைத்தான் விளங்கப்படுத்துது. அந்த சொல்லுண்டா என்ன? மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை கொண்டு நான் நரகை நிரப்புவேன் என்று அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். இது எங்க முடிவெடுத்தான் அல்லாஹ்? நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட வரலாறை படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட போய் எனக்கு ஒரு அவகாசம் தா, என்னை உடனே அழிச்சிராதே, ஒரு அவகாசம் தான், நான் ஆதமுடைய சந்ததியினரை வழிகெடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன சொல்லுவான்டா, நீ போய் வழிகெடுத்து பாரு, உனக்கு கட்டுப்படுபவர்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்? நரகத்தில் போடுவேன் என்று அல்லாஹ் முடிவெடுத்தான். அதுதான் எங்கெல்லாம் நீங்க குர்ஆன்ல அந்த சொல் விதியாகிவிட்டது, அல்லாஹ்வுடைய வார்த்தை விதியாகிவிட்டது அப்படின்னு வருதோ அந்த இடத்துல நீங்க என்ன விளங்கணும்? ஷைத்தானுக்கிட்ட அல்லாஹ் சொன்னானே, நீ வழிகெடுத்து பார், உனக்கு கட்டுப்படுகின்ற மனிதர்கள் ஜின்களை நான் நரகத்தில் போடுவேன் என்ற அந்த வார்த்தை தான் லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம், அவர்களில் அதிகமானவர்களுக்கு
நரகத்தை நான் நிரப்புவேன் என்ற அந்த சொல் விதியாகி விட்டது. ஃபஹும் லா யுமினூன். எனவே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முஃமினாக மாட்டாங்க. இந்த இடத்துல தான் நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும். யாருக்கு அல்லாஹ் நரகத்தை கட்டாயமாக்கிடுறானோ அவர்களால நேர்வழி பெற முடியாதுன்றது அடிப்படை. அதனால தான் நாங்க சொல்லுவோம், ஒரு பேசிக் கொண்ட விளங்கணும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. நாங்க இன்றைக்கு முஸ்லிமா வாழ்றோமுண்டா, முஃமினா வாழ்றோமுண்டா எங்கட கெட்டித்தனம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. இந்த மார்க்கத்தின் பக்கம் எங்களுக்கு நேர்வழி காட்டின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாங்க சூரா ஹுஜராத்தில் படிச்சிருப்போம். சூரா ஹுஜராத்தில் ஒரு வசனம் படிச்சிருப்போம். அல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். உங்களுக்கு ஈமான் கொள்வதன் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டினானே, அது அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச பெரிய அருள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே இன்றைக்கு நாங்கள் 5 நேரம் தொழுது கொண்டு முஸ்லீமா முஃமினா வாழ்றோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் செய்கிற பெரிய ஒரு அருள்ன்றதை நானும் நீங்களும் மறந்துடப்படா. ஏன் தெரியுமா? யார அல்லாஹ் நரகவாதின்ற அந்த சொல்லுக்கு உட்படுத்தப்பட்டு வச்சிடறானோ அவர்களுக்கு என்ன கிடைக்காது, நேர்வழி கிடைக்காது, நல்லவர்களா வாழ்ற பாக்கியம் கிடைக்காது. அதனால தான் 5 நேர தொழுகைக்கு பின்னால முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. என்ன? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததி. தவறாம சொல்லுண்டாங்க. அது என்ன? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, இறைவா உன்னைய திக்ரு பண்றதுக்கு எனக்கு உதவி பண்ணிடு. வஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணிடு. வஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னைய இபாதத்து செய்யறத அழகான முறையில செய்யறதுக்கு எனக்கு உதவி பண்ணிடு. அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு கிடைக்கலண்டா ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ற பாக்கியமும் இல்லாம போயிடும். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவேதான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம். ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தவர்களில் அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் அந்த கௌல கட்டாயமாக்கினான். என்ன கௌல் அது? நரகத்தை நான் மனிதர்களை கொண்டு நிரப்புவேன் என்ற அந்த சொல்ல அல்லாஹ் கட்டாயமாக்கி விட்டான். அதனால ஃபஹும் லா யுமினூன், அவர்கள் முஃமினாக மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மக்கால ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்த அபூ லஹப் 13 வருஷம் ரசூலுல்லாஹ்வை பார்த்தார். மதீனாவுக்கு வந்த பிறகும் 2 வருஷம் உசுரோட வாழ்ந்தார். ஆனா ஈமான் கொள்ள கிடைக்கல. அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா பல ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்தவங்க, ரசூலுல்லாஹ்வோட நீதி நேர்மை நியாயம் எல்லாம் கண்ணால பார்த்தவங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்த பிறகும் உயிரோட வாழ்ந்தாங்க. ஆனா என்ன கிடைக்கல? ஹிதாயத்து கிடைக்கல. எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் நரகவாதிகள்ன்ற அந்த லிஸ்ட்ல போட்டுடுறானோ அவங்களுக்கு என்ன கிடைக்காது? ஹிதாயத்து கிடைக்காது. எனவே எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முஃமினா வாழ்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான்டா, ஈமானோட இஸ்லாத்தோட வாழ்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான்டா, அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு அருள்ன்றதை இந்த பாடத்துக்கு பின்னால நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும். இதுதான் சூரா யாசீனுடைய 6, 7வது வசனங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய பாடங்கள்ன்றதை விளங்குவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அடுத்த தொடரை நாங்கள் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக்.